எல்லாத்த விட ரொம்ப மோசமாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் மது. யாரை கேட்டாலும் மது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் 94 95 கிளினிக் போட்ட சமயத்திலலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. வந்தவொடனே 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதோ பேசிட்டு அப்புறம் 2 பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவார். டொக்குன்னு கதை தட்டி உள்ளே வந்து, சார் அவள் கூட இருந்தால் அதான் சொல்லலை, நான் ராத்திரி லைட்டாக சாப்பிட்ற வழக்கம் உண்டு, நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார் அப்படிம்பார். அவ்வளவு பயம் இருந்துச்சு. மனைவி தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிரும், இது ஆயிரும் சொல்லிட்டு அப்புறம் கேட்டுட்டு போவார். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, ஹஸ்பண்டோடைய 2 பேரும் வராங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், அளவாக தான் சாப்பிடுவார் சார், பிஸ்னஸ் சார், என்னமோ பிஸ்னஸில் ஊற்றி கொடுத்தா 30% டிஸ்கவுண்ட் எங்கேயும் போட்டிருக்கானான்னு தெரில, அதனால தான் சார் கொஞ்சமாக எடுப்பார், அதுவும் ஃபாரின் சரக்கு தான் சார், எதுவும் இங்கே லோக்கல் சாராயம்லாம் கிடையாது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களை, இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவ ஆய்வு நேஷனல், அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மருத்துவ உலகிற்கான ஒரு பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் அது. அந்த ஜேர்னலில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு. 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. மருத்துவ ஸ்டடீஸ்லேயே இந்த எபிடமாலஜிக்கலாக கோஹார்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்டடீஸ்க்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ கொஞ்சமாக குடிப்பியோ நிறைய குடிப்பியோ, தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு குடிப்பியோ இல்லை தீபாவளி அன்னைக்கு குடிப்பியோ, எவ்வளோ குடித்தாலும் சரி, இல்லை 6% ஆல்கஹால் 40% ஆல்கஹால் என்ன குடித்தாலும் சரி, உன்னுடைய ஈரலின் மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரோசிஸ் வரும். இதுதான் அவங்களோட எவிடன்ஸ். அளவை பற்றியோ என்னைக்கு எடுக்கிறேங்கிற பற்றியோ எந்த பிராண்டை பற்றியோலாம் கவலை இல்லை. உன் உடம்புக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா 4 மாதத்தில் சங்கு வரலாம், 40 வருஷம் கழித்து சங்கு வரலாம், சங்கு உறுதி. அந்த மாதிரி தான் அவர்கள் அந்த எவிடன்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கூட 2020 இந்த அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இந்தியாவின் தலை சிறந்த முதல்ல இருக்கக்கூடிய நோய்களில் சர்க்கரை நோய்க்கு அடுத்து வரப்போகிறது ஈரல் நோய்கள். பெரிய அளவில் ஈரல் நோய் உருவாகிட்டு இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய கூத்தில் அத்தனை பள்ளி மாணவர்களிலிருந்து மதுவுக்கான அடிமைத்தனம் கூடிக்கொண்டே இருக்குது. அதில் ஒரு கல்லூரியில் நான் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். பேசும்போது ஒரு தம்பி ஒருத்தர் டபால், சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னார். என்னப்பா அப்படின்னா, சார் நீங்கள் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வேணாம், நீங்கள் மாற்றாக திணை கம்பு சோளம்னு பாரம்பரியமாக நிறைய சொன்னீங்க. அதே மாதிரி நாங்களும் இனிமேல் விஸ்கி பிராந்தின்னு பன்னாட்டு உணவுகள் பக்கம் போல நாங்களே இந்த கல் மொந்த பட்டசாராயம் வீட்லேயே காய்ச்சுற மாதிரி ஏதாவது அப்படி ஒரு இதாக ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் சார். பாரம்பரியமாக அதிகமான ஓயாரெலாம் குடித்தாங்கலாம் படிச்சிருக்கோமே, நாம் கொஞ்சம் அந்த மாதிரி தேரலோ ஊரலோ கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அதிகமான ஓயார் காலத்தில் ஒருத்தன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு நினச்சா ஒன்று வாடிவாசலை திறந்து போய் நிற்கணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு நடுகளில் போய் இப்படி தூக்கிட்டு நிற்கணும். உனக்கு அதிகபட்சம் லவ் பண்ணணும்னா எவனோ அனுப்பின எஸ்எம்எஸ்ஸை ஃபார்வேர்ட் பண்ணி தானே நீ லவ் பண்ணுறீங்க, அதுவும் சொந்தமாக எழுதுறதுக்கு துப்பு கிடையாது. அப்படி இருக்க உனக்கு வீரங்கிறது இந்த 3 விரலில் தான் இருக்குது. உனக்கு எதுக்குடா கல் தேரல் ஊரெல்லாம், நீ பேசாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து கஷாயம் குடிச்சிட்டு அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. அவங்க அதாவது எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மிகப்பெரிய அளவில் பெருகிக்கொண்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவில் ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு இது பண்ணிட்டோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக உணவு இதுன்னு வச்சோன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா செலவாகலாம். ஈரலில் ஒரு சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா, லிவர் சிரோசிஸ் இல்லைனா HCCன்னு சொல்லக்கூடிய ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா வந்ததுன்னா அதிகபட்சம் 24லேருந்து 36 மாதங்கள் தான். எந்த மருத்துவத்தினாலும் எந்த துறையினாலும் அதை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு ஒரு வேளை அது மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னா யாராவது இறந்த ஒருவர் தன்னுடைய ஈரலை தானமாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, அண்ணன் இப்படி குடிச்சு வீணாக போயிட்டாக, நம்ம ஈரலில் கொஞ்சம் பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொந்த தம்பி ஈரலை பிட்டு கொடுக்கணும். ஒரு இட்லியவே பிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஈரலை வேலை செய்கிற ஈரலை அந்த தம்பி பிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 48 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாராக இருந்தால் 15% உயிர் பிழைக்க வாய்ப்புண்டு. இப்படி ஒரு சூழலில் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கள்ளுக்கடையில் மதுக்கடையில் அலைகிற கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது. இன்னொரு விஷயம், பெரியவங்க 45-50 வயசில் இருக்கவங்க நான் என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொன்னான்னா பைத்தியக்காரத்தனம். நான் குடிக்கிறேன்னா உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக குடிக்கும். அப்பா அம்மா குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை வேறு ஏதாவது ஒரு சூழலை, நீ 50 வயசில் குடிச்சேன்னா அவன் 15 வயசில் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய பொருள்.
மதுவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மது அருந்துபவர்களை பெண்களே எந்த காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.